Hi guys, welcome back to my channel again. This is me Hema with another video tutorial. If you are a returning subscriber guys, thank you so much so that you were stick with me for past few years. And இதான் நீங்கள் first time என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா don't forget to subscribe and click on the bell icon so that you will get notification. Okay, without any further delay சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னுடைய கரண்ட் மேக்கப் ருட்டீன், நான் என்ன மேக்கப் எப்படி பண்ணுறேன் நவ டேஸ் அப்படிங்கிறது தான் வந்து வீடியோவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் 4 ப்ராடக்ட்ஸ் காமிச்சிடுறேன். நம்பர் 1 வந்து எர்த் ரிதமோட லிப் மாஸ்க். இதை தான் இப்போ ப்ரெசண்ட்டாக ஐ ஆம் யூஸிங் ஆஸ் அ லிப் பாம். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அண்ட் தென் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ ஹாவ் இன் அ பிளேட். ஸோ அதை ஃபஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடணும் இல்லையா? So which is பேக்கோட மாய்ஸ்சரைசர், Aqua Blast மாய்ஸ்சரைசர், அது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அண்ட் தென் பேக்கோட ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் சன்ஸ்க்ரீன், ரைட்? ஆக்வாலாஜிக்காவோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் நாட் ஷுர் எந்த அளவுக்கு இது கரெக்டாக கேப்சர் ஆகிருக்குன்னு தெரில. ஸோ இது மூணுமே நான் பிளேட்ஸில் எடுத்து வச்சுட்டேன். லெட் மீ புட் தீஸ் திங்ஸ் டவுன். ஹியர் வி கோ. நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். First let me start with the moisturizer here. ஸோ என்ன எப்படி போயிட்டுருக்கு என்னுடைய கரண்ட் மேக்கப் ருட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மாய்ஸ்சரைசர் வச்சு இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. திஸ் இஸ் மை கரண்ட் ருட்டீன். என்னுடைய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் அண்ட் நிறைய ஆக்னே ப்ரோன். நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மாற்றி when I say நிறைய, the ones that I actually use. ஸோ 2 or 3 மாய்ஸ்சரைசர்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து முடிய போகுது. திஸ் இஸ் ரியலி குட், வாட்டர் பேஸ்ட். ஸோ ஐ லைக் இட். ஓகே, கம்மிங் பேக் டு மை டாபிக். வந்து இப்போ எப்படி நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஃபார் த வீடியோ சேக் நான் வந்து ஜஸ்ட் ஃபேஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். பட் ஆக்சுவலி ஐ கோ அன்டில் மை neck and things like that. So I'm going with my sunscreen. Okay, இந்த 2 வாட்டி இந்த டாபிக் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ நாட் ஸ்கிப் இட். ஸோ என்னுடைய கரண்ட் மேக்கப் ருட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் டூ மச் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஆர் யூனோ பிபி க்ரீம், சிசி க்ரீம்ஸ் இதெல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணுறதில்லை இப்போ டெய்லி ருட்டீனுக்கு. இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன், வெல் அண்ட் குட், கண்டிப்பாக ஐ வில் கோ ஃபார் அ ஃபவுண்டேஷன். பட் கரண்ட் ருட்டீன், நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இல்லை வந்து காலேஜ் போகிறீங்க, இல்லை வந்து ஜஸ்ட் வெளியே போகிறீங்க, ஒன்றும் பெரிய ஈவெண்ட்லாம் இல்லை, யூ ஜஸ்ட் கோனா ஹேங் அரவுண்ட் அப்படின்னா ஐ வுட் ஹைலி சஜஸ்ட். இல்லை என்னுடைய ஐடியாலஜி இப்போ எப்படி இருக்குன்னா, எதுக்கு தேவையில்லாமல் ஓவர் மேக்கப் போட்டுட்டு, எதுக்கு லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்படின்னு தான். ஸோ ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கா இல்லை மார்க்ஸ் இருக்கா, இருந்துட்டு போட்டோம், இட் டசன்ட் மேட்டர் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ என்னுடைய கரண்ட் ட்ரெண்டாக இருக்கா. பட் ஐ வில் மேக் ஷூர் தட் ஐ டூ மை ஸ்கின் கேர் வித்தவுட் எனி without skipping them. Okay, so done with sunscreen and done with my moisturizer. Apply பண்ண போகிறதில்ல. We should leave our sunscreen little bit and then நான் ப்ரைமர் போக போகிறேன். ஸோ அதனால் அதை விட்டுட்டு நான் பட்டுன்னு என்னுடைய ஐஸை ஃபில் பண்ணிட்டு போகிறேன். ஐஸ்லேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து I'm going to take my mirror guys. So I'm going to put my mirror down so that I can see. ஸோ முன்னெல்லாம் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், ஃபுல் ஆன் ஐஸ் பண்ணுவேன். காஜல், மஸ்காரா, ஐலைனர் அண்ட் எவ்ரி திங். இப்போ வந்து ஐ லிமிட்டட், either I will go with kajal and then just eyebrows, and then again not dramatic, just filling in. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மஸ்காராக்கு போனால் ஐ வில் நாட் புட் காஜல். ஸோ டூ மச்சாக வந்து ஐயில் வந்து மேக்கப் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சின்ன சேஞ்சும் பண்ணியிருக்கேன் ஐ மேக்கப்பில். அது என்னென்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஐப்ரோஸ் டன். நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். when we started the video என்னுடைய ஃபேஸ் இவ்வளோ டிஃபைன்டாக இருந்திருக்காது. ஐப்ரோஸ் இஸ் லைக் ரியலி குட். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, மிஸ்க்லரோட ப்ரௌன் பென்சில். நிறைய பேர் யூஸ் பண்ணுற அதே ப்ரௌன் பென்சில் தான் என்னுடைய ஃபேவரட் ஒன்.
நிறைய ஐ ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன், எஸ்பெஷலி ஃபார் தி ஐப்ரோஸ், அண்ட் ஐ எம் ஸ்டில் கோயிங் பேக் டு மிஸ் கிளேர் பென்சில். அண்ட் தென் நவ் ஐம் கோனா யூஸ் திஸ் மேக் காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு கண்ணில். ஐ எம் நாட் ஷூர் வெதர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதானே. கோனா டூ இட் ஃபார் தி அதர் ஐ. கொஞ்சம் ஹெவியாக தான் நான் காஜல் அப்ளை பண்ணுறேன், ஏன்னா வேறு எந்த ஐ மேக்கப்பும் பெருசாக போட போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம். இப்போ வந்து வி வில் புட் தி சோ கால் ப்ரைமர். ஹேமா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனே போட போகிறதில்ல, எதுக்கு வந்து ப்ரைமர் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எனக்கு வந்து நிறைய போர்ஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். ஈவன் தோ ஐம் நாட் கோயிங் ஃபார் அ ஃபவுண்டேஷன், வெறும் காம்பேக்ட் போடுறதா இருந்தால் கூட நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு எது செட் ஆகுதோ யூ கேன் ட்ரை தட். எனக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆகுது, எனக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வர்றதில்ல. ஸோ ஐ எம் ஃபாலோயிங் திஸ் மெத்தடாலஜி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைமர் போட்டு ஸ்மூத் அவுட் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் ரெடி ஃபார் த மேக்கப் நவ். இது வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபேஸை செட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன ஹேமா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் என்னுடைய லாக்மி 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன். இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக் இன்சைட். நீங்கள் எல்லோரும் இது நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஐ ஹிட் த பேன் பிகாஸ் இது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதால இது போயிட்டே இருக்கும். என்னுடைய ஒன் ஆஃப் த கோ பேக் டு அப்படின்னா ஐ வில் கோ பேக் டு திஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் கோனா அப்ளை ஒரு சைட் மட்டும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் லைக் ஹவு குட் இட் இஸ். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ரைட் சைட் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஒரு ஃபுல் கவரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம எந்த ஃபவுண்டேஷனும் போட போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகிறீங்க அப்படின்னா ஐ ஒன்ட் சஜஸ்ட் திஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வேர்த்துரும். ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இது நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஏன்னா இட் டசன்ட் கோனா டேக் மோர் தேன் 5-10 minutes. ஸோ நான் வெறும் இங்கே மட்டும் தான் போட்டிருக்கேன். யூ சி த டிஃப்ரென்ஸ் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும். ஸோ குயிக்காக நான் வந்து இதை அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ண பிறகு என்னுடைய லுக் வந்து நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னுடைய மேக்கப் ரொட்டீனில் நான் ஆட் பண்ண இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் இல்லாமல் நான் இப்போ வந்து போகிறதே இல்லை. ரொம்ப மேக்கப்பே இல்லைனா கூட லைட்டாக ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஒரு காம்பேக்ட் போட்டுட்டு, காம்பேக்டே போடலைன்னா கூட லைட்டாக ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஐ எம் நாட் ஷுர் வை ஐ எம் அப்சஸ்ட் லைக் தேட். ஸோ திஸ் இஸ் மை ப்ளஷ். இது வந்து இங்கே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டின்னு ஒரு பிராண்டு, ஜஸ்ட்டு ஒரு ஏர்போர்ட் லான்ச்சில் வாங்கினது. இட்ஸ் ரியலி குட். பேங்காக் லான்ச்சில் நான் வாங்கினேன். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காமன் கலர் தான், ஒரு நல்ல ஒரு பீச் அண்ட் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு கலர். ஐ ஹவ் சீன் திஸ் இன் மேபிலின் அண்ட் ஈவன் இன் கே பியூட்டி. ஸோ இதே கலர் நீங்கள் வந்து இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். இட் வில் கிவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் பர்சன். நான் வந்து ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி, ரொம்ப ஜென்டில் ஹேண்டடாக. பட் ஐ லவ் திஸ் அ லாட். ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. லைட்டாக மூக்கு மேலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மேபி உங்களுக்கு இது கேமராவில் பிக்கப் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப லைட்டாக வந்து அது நீங்கள் போட்டுக்கிறது நல்லது, இஃப் யூ வாண்ட் டு ட்ரை லைக் மைன். ஸோ போட்டாச்சு. இப்போ தான் வந்து ஒரு ஃபன்னே இருக்குது. நான் வந்து ஹெவியாக ஐ மேக்கப் போடுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் நான் வந்து ஐ ஷேடோஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டேன். இப்போ நார்மலாக என் கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் நைட் ஷிஃப்டெல்லாம் ஒர்க் பண்ணுறதால. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் இருக்க 2 ஷேடு எனக்கு ரொம்ப காமனாக நான் யூஸ் பண்ணுற ஷேடு, திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி லைட் பிரைட்டான ஒரு ஆரஞ்சு கிடைக்கும். அது ஆரஞ்சுனே சொல்ல முடியாது, ஒரு நியூடிஷ் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். எல்லா ட்ரெஸ்க்குமே செட் ஆகும்.
ஸோ I'm going to show that now. குயிக்காக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இட்ஸ் நாட் அ பிளெண்டிங் ப்ரஷ், ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ்ஷு. ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ரிசைஸான கலருக்கும் இப்போ போகிறதில்ல. ஒரு கட் க்ரீஸோ இல்லைனா வந்து ரொம்ப டிஃபைன்டாக பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வி gonna fill that eyelid with some color, அவ்வளோதான். ஏன்னா வந்து அந்த பிளாக்காக இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபர்தராக எந்த பெரிய மேக்கப்பும் போடல, அதனால் ஐஸு கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதனால் நான் ஐஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ரொம்ப மைல்டாக போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான மேக்கப். ஸோ தயவு செஞ்சு வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே போட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆஃபீஸ் போயிட்டு பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து போகாது. அப்படியேனாலும் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஐஷேடோ இருக்கும். என்னுடைய ஃபேஸ் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸில் ஃபேடாக ஆரம்பிச்சிடும். நான் ரீடச் பண்ணுவேன் 4 ஹவர்ஸ் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி ரீடச் பண்ண முடியும்னா திஸ் இஸ் ஓகே. இல்லை பண்ண முடியாது எனக்கு அந்த மாதிரிலாம் ஐ டோன்ட் வாண்ட்னா, ஸோ ஒரே ஒரு ட்ரிக் இருக்குது. என்னால் ரீடச் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் லாஸ்டிங்காக அட்லீஸ்ட் 5 to 6 ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா மேபிலினோட ஏஜ்டு வெயிட் கன்சீலர் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக அங்கங்கே டச் பண்ணி ஃபவுண்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஃபேஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. லிப்ஸ்டிக் மட்டும் போட்டோன்னா we are good to go. எனக்கு லிப்ஸ்டிக் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட லைனர் அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு மேட் ஸ்மூத் ஃபினிஷ் லிப்ஸ்டிக். இது லிப் ஸ்டெயின் மேட்னு இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் அ பர்பிள் ஷேட் இல்லைனா பெரி ஷேட் அப்படி சொல்லலாம். இது வந்து பர்பிள் ஷேட் நேம். அந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஒரு லைனர் கொடுக்குறேன். சாரி கைஸ், மேக்கப் வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் அந்தளவுக்கு என்னால் கேமரா பார்த்து பேச முடியாது. ஸோ if it's not proper eye contact, sorry. Okay, இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போயிடலாம். such a smooth lipstick. உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் வேணும் ஆனால் ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு they will like this. நான் அந்த மாதிரியான பர்சன் தான். ஓகே, பட் ஹேமா வந்து இது கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டிஷ்யூ வச்சு மேலே லைட்டாக ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் டஸ்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அது மேட் ஆகிடும், செட் ஆகிடும். ஓரளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, பட் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஐ கான்ட் கேரண்டி. தட்ஸ் த லுக்.